நேற்றுக்கே ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு போயிருந்தாங்க. அரிசி சீடு பொங்கலுக்கு போட்டிருந்தோம். அது இப்போ தான் எடுத்துகிட்டு வரதுக்கு எண்ணெய் அரிசியெல்லாம் கொண்டு வரதுக்காக போயிருந்தாங்க. வீட்லேயே அரிசி எண்ணெய்லாம் தீர்ந்துருச்சு. ஸோ அதுக்காக எடுத்துகிட்டு வரதுக்கு போயிருந்தாங்க. அம்மாகிட்ட பால் கேட்டிருந்தேன். அதனால் நான் பாலுமே கொடுத்து விட்டுருந்தாங்க. கூடவே முருங்கைக்காய், வாழைக்காய், அப்புறம் புளியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தாங்க. நைட்டு கரெக்டாக 1:00 வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து. அப்போது வந்து நான் பால் சூடு பண்ணி வச்சுட்டு தான் படுத்தேன். ஏன்னா சாயங்காலம் கறந்துட்டு அப்படியே கொடுத்துருந்தாங்க. காய வச்சு கொடுக்கல. நான் காய வச்சுட்டு படுத்துட்டேன். காலையில் எழுந்து பார்த்தா நிறைய ஏடு இருந்துச்சு. நல்ல ஒரு மெல்லிசான தோசை சுட்டா எப்படி இருக்குது அவ்வளோ ஏடு இருந்துச்சு. அது ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு தம்பிக்கு ராகி மால்ட் கொடுத்துட்டு முருங்கைக்காய் சாம்பார் தான் வச்சுருந்தேன். ரெசிபி வேணுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வருஷம் நான் அவரைக்காயே சாப்பிடல. சீசனே முடிஞ்சிடும் போல். இப்போ வரைக்குமே நான் இப்போ வாங்கிக்கலாம் அப்போ வாங்கிக்கலான்னு வாங்கவே இல்லை. ஊரில் வந்து இருந்துச்சு, அதனால் அம்மா வாங்காதன்னு சொன்னாங்க. நான் போன டைம் பார்த்து எல்லாமே காஞ்சி போயிடுச்சு. அது காஞ்ச அவரைக்காயும் கொடுத்து விட்டுருந்தாங்க. அவரைக்கொட்டை அதையுமே நான் எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன். சரி இன்றைக்கி வந்து அவரைக்காயை வந்து வாங்கிடலாம். இன்றைக்கி விட்டு அதுக்கப்புறம் சீசனே முடிஞ்சு போகிறோம். அப்புறம் காயும் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு அதையுமே வாங்கி நானும் தம்பியும் உரிக்க ஆரம்பிச்சிட்டோம். நேற்றுக்கு நைட்டு வந்து சரி டைரி மில்க் 2 பேக்கெட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஐஸ்கிரீம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் செஞ்சு வச்சுருந்தேன். ஆனால் பக்காவாக வந்துருந்துச்சு. ஐஸ் குச்சிக்கு பதிலாக நான் வந்து ஸ்பூன் தான் வச்சுருந்தேன். எது என்னவோ ஆனால் டேஸ்ட் வந்து பக்காவாக வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ண மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.